ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது எப்படி ட்ரேடிங்லேயே பண்ணலாம். அது வந்து ஃப்ரீ தான். அதாவது 1 minute 5 minutes 50 minutes 4 hour 1 hour இந்த டைம் ஃப்ரேமில் வந்து பண்ண முடியாது. இது வந்து பெய்ட். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த ட்ரேட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஃப்ரீ அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி உள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது, பெய்டு தான். பட் நம்ம ட்ரேடிங் வியூவிலேயே பேக் டெஸ்ட் வந்து பண்ணலாம். அது வந்து வெரி ஈஸி தான். இந்த பேக் டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல ஒர்க் ஆகுது, ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோட ட்ரேடிங் வியூ எடுத்துக்கிட்டேன். ட்ரேடிங் வியூவில் நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கோல்டு சூஸ் பண்ணிக்கிறேன். கோல்டு சூஸ் பண்ணியாச்சு. கோல்டு சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து 1 minute 5 minutes 50 minutes 1 hour 4 hour டே டைம் ஃப்ரேம், வீக்லி மந்த்லின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம டே டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ப்ரைஸ் வேல்யூலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்படி சுருக்கிக்கணும். அதாவது க்ளோஸ் பண்ணி இப்படி சுருக்கி வச்சுக்கணும். ப்ரைஸ் வேல்யூலாம் எவ்வளோத்துக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி வச்சுக்கணும். அண்ட் இந்த மேலே வந்து ரிப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரிப்ளைங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து நவுட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து செக்டர் அக்டோபர் 23 தேர்ஸ்டே அந்த இடத்துக்கு வச்சுக்கிறேன்னா அந்த ரிப்ளைங்கிற பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கணும். வச்சா நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கிட்டு இதில் ரீசெட் ப்ரைஸ் சைக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரைஸ் ஸ்கேல் அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதை வந்து கொடுத்த பிறகு இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேக் டெஸ்டிங் ஆகிறதுக்கு 10x 7x 5x 3x 1x அந்த மாதிரி ஸ்பீடு இருக்கும். கேண்டிலோட ஸ்பீடு இருக்கும். எவ்வளோ வேகமாக போகணுமோ அந்த மாதிரி ஸ்பீடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ வந்து கரண்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட்டோட டிமாண்ட் ஏரியா கரண்டாக வந்து மார்க்கெட் டச் ஆகிட்டு இப்போ வந்து நான் இப்போ என்னோட பர்சனலாக என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியா. நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு என்ட்ரி போகலாம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டு பட் மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஓகேவா. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த அப் ட்ரெண்டுக்கு வந்து எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுதான் சப்போர்ட் ஏரியா. மேலே போகிற மார்க்கெட் வந்து தடுத்து நிறுத்துறது வந்து சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி போகிறேன் அப்படின்னா நான் என்னோட ஸ்டாப் லாஸ் கற்றுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ 7x 5x 3x இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 5x சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுதா. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு நான் இதில் பண்ண ஒரே தப்பு வந்து என்னோட கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வருது. இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்தாலும் தான் நான் என்ட்ரி போயிருக்கணும். பட் உங்களுக்காண்டி நான் அப்போ சொல்லி காட்டுறதுக்காண்டி நான் இப்படி என்ட்ரி போனேன். ஓகேவா. இப்போ அதே இதில் நம்ம 10x வைக்கிறோம். இதில் ஒரு லாங் பொசிஷன். அதாவது 10x ஃபில் ஆகி போகிறோம். டார்கெட் 50. ஓகே, இதே மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அதாவது டெய்லியுமே மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். வெரி ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் எந்த ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. வெரி ஈஸி. இதுதான் பேக் டெஸ்ட் வீடியோ. ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.